அன்புள்ள கொண்டம் அனைவரையும் பணிவுடன் வணங்குகிறேன். விழுப்புரம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கோகுலகிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து ரிட்டையர்ட் போலீஸ் டிஎஸ்பி கே செல்வகுமார் ஆகியோர் நான் பணிவுடன் வணங்குகிறேன். இதுவரை நான் பகவான் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய 10 அவதாரத்திலே 9 அவதாரத்தை பற்றி சிறு சிறு விளக்கங்கள் கொடுத்துள்ளேன். அதற்கு மேல் கொடுக்க முடியவில்லை. ஏனால் எம்பி அதிகமாகிவிடுகிறது, போக மாட்டேன் என்கிறது. இன்று 10வது அவதாரமானிய கல்கி அவதாரம், அதை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்கிறேன். தயவுசெய்து கேட்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இது என்றால் நமக்கு யுகங்கள் 4 யுகம் இருக்கிறது. கிருதயுகம், துரோதயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ 3 யுகங்கள் போய் இப்போ கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அவர் பிறப்பதற்கு முன்னாடியே 3102 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அதில் இதோட அளவு 4,32,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 3102 ஆண்டு. இப்போ இது 2025. இப்போ இதில் ஒரு 2025 ஆண்டு ஆயிருக்கு. அப்படின்னாக்கா அது ஒரு 3, இது ஒரு 2, 5 அது ஒரு அப்போ மொத்தத்தில் மொத்தம் 5026 ஆண்டு ஆகுது. ஆனால் இது 4,32,000 ஆண்டு இந்த யுகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ கல்கி அவதாரம் இதில் வேதங்கள் 4 வேதங்கள், ரிக்கு, யசுர், சாம, அதர்வண. இந்த வேதங்களில் இப்போ அதர்வண வேதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அதர்வண வேதன்றது அதை மாற்றி சொன்னோம்னா அதர்மண யோகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அதர்மங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ இவர் உலகத்தை அழிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவருக்கு ஒரு பவர் கிடைக்கணும் இல்லையா. எல்லாருமே கஷ்டப்படுத்தணும், எல்லாருமே ஏமாற்றணும். எல்லாரும் இல்லைனாலும் கொஞ்சம் பேராவது ஏமாற்றணும், அப்போ கொள்ளையடிக்கணும், கொலை செய்யணும். இந்த மாதிரி பெண் குற்றங்கள் நிறைய செய்யணும். இதெல்லாம் இருந்தால் தான் நான் நல்லா இருக்கிறத போய் அழிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி குற்றங்கள் நிறைய வரணுன்றதுக்காகத்தான் இப்போ உள்ள நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக எப்படியோ இந்த உலகம் அழிய போகிறது உண்மை. ஏன்னா இதை கலியுகம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலியுகம்னா இது காலியுகம். இந்த யுகத்துக்கு பிறகு அது இருக்காது. இப்போ எப்படி பிறக்க போகிறாருன்னு சொன்னாக்கா வெள்ளை குதிரை, அதாவது ரெக்கை வைத்த குதிரை, அதில் வராருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் பாருங்கள், இந்த முகம் கூட குதிரை முகமே வச்சுருக்கிறோம் இந்த கோயிலில், நம்ம கோயிலில். அதனால் அடுத்து இப்போ அந்த 5000 போச்சுன்னா 4,32,000 மீதி இருக்கிற வருஷங்கள் போச்சுனாக்கா இவர் இதை அழிக்க போகிறாரு. அப்போ அது வரைக்கும் குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போவே நமக்கு குற்றங்கள் தாங்க முடியல. இன்னும் வருஷம் இன்னும் நமக்கு பிறகு போகிறவங்களாம் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த ஒரு நிலையில் இருக்குதுங்க. இது இப்போ இப்படி இருக்குதுங்க. இப்போது ஏன்னா இது இப்போ கலியுகத்தில் கல்கி அவதாரன்றதை பற்றி ஓரளவுக்கு இப்போ சொல்லியிருக்கான். இப்போது இதில் இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் 2 பேர் நிற்கிறாங்க. இந்த ஜெயன், விஜயன், இவங்க 2 பேர் நிற்கிறாங்கன்னா இது வைகுந்தம். கோயிலுங்கிறது வைகுந்தம். இதில் அவங்க 2 பேரும் பாதுகாவலராக நிற்கிறாங்க. அந்த பாதுகாவலராக நிற்கிறது எப்படின்னு சொன்னாக்கா, இந்த 2 பேருமே முன்னாடி வைகுண்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 4 பேர் ரிஷிகள், சனக், சனாதன, சனத்குமார், இந்த 4 பேரும் போயிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் போயிட்டு கேட்டிருக்காங்க, நான் பெருமாளை பார்க்க போனோம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஓ, நீங்களாம் வரக்கூடாதுங்க, நாங்கள் உள்ளே விட முடியாது, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க இந்த 2 பேருக்கும் சாபம் விட்டுடுறாங்க. அப்போ இந்த சாபத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க பெருமாள்கிட்ட போய் கேட்கும்போது பெருமாள் தான் சொல்கிறாருனாக்கா, நீ 7 தலைமுறை நீங்கள் ஒரு தொண்டனாகவே இருக்கணும், தீவிர தொண்டனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா 3 தலைமுறை நீ அசுரராக பிறக்கணும். பிறந்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்துடலாம். இதில் எது உனக்கு பிரியன்னு சொல்லும்போது அந்த மாதிரி நான் 7 வருஷத்தை ஓட்ட தேவையில்ல, 3 வருஷமாக இருந்துட்டு 3 தலைமுறை மட்டும் இருந்துட்டு நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு முதல் தலைமுறையில் இவங்க ரண்யகசிபு, ரண்யக்ஷன். அடுத்தது ராமவதாரத்தில் ராவணன், கும்பகர்ணன். அடுத்தது மகாபாரதத்தில் சிசுபாலன், தாண்டவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு 3 அவதாரத்தை முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் வைகுந்தத்துக்கு போயிட்டு அந்த 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னா, எங்கள் கோயிலில் பாருங்கள், இந்த
பாலகர்களை விட பெரிய பாலகராக இருக்கிறது பாருங்க குருவே வந்து வாமன அவதாரத்தில் இருக்கிறாரு. இந்த பக்கம் பாருங்க சுக்கிரன் இருக்கா இல்லையா, அவர் வந்து பரசுராமர் அவதாரத்தில் அவர் இருக்கிறாரு. அப்புறம் அதே எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்லுவார்னா, ராஜாமணி யாதவ் அவர் எப்பா இந்த கோயில் எப்பா இது பெரிய பணக்கார கோயிலாக இருக்கிறது அவரே ஆச்சரியப்படுவார். ஆமாம், அப்புறம் குருவும் இருக்கிறாங்க, சுக்கிரனும் இருக்கும்போது பெரிய பணக்கார கோயில் தான் இது நினச்சி மாற்றுறது அது மாட்டு வந்துகிட்டே இருக்குது எல்லாம். அதனால் இப்போ இதில் அவதாரங்கள் வந்து 10 அவதாரங்களில் வந்து இதில் வந்து நவகிரகங்கள் இருக்குது, அது வந்து சிவன்து. அப்போ அந்த அவதாரங்களுடைய அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மச்ச அவதாரம், மீன் அவதாரம்ன்றீங்களா, அது வந்து கேதுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அது ஆமை அவதாரம், அது சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அதுக்கு வந்து கூர்ம அவதாரம், அது வந்து ராகு அவருடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அடுத்து நரசிம்ம அவதாரம், இது வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்குது. அது குருவோட ஆதிக்கத்தில் இருக்காரு. வாமன அவதாரம், இது பரசுராம அவதாரம் வந்து இது சுக்கிர அவதாரத்தில் இருக்காரு. ராமர் அவதாரம் வந்து சூரியனாக இருக்கிறார், சூரியன் அம்சத்தில் இருக்காரு. அடுத்து வந்து பலராமருக்கு அந்த அம்சம் இல்லை. இப்போ அது கிருஷ்ணர் வந்து சந்திரன் அம்சத்தில் இருக்காரு. இப்போ கல்கி அவதாரம் இது புதன் அவதாரம், புதன் அம்சத்தில் இருக்காரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, புதன் அம்சத்தில் இருக்கிறதுல எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதன் வந்து ஒரு கல்விக்காரர்ன்றதுனால அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதனால வந்து இப்போ அடுத்து நம்ம இந்த கல்கி அவதாரத்தையும் சொல்லி முடிச்சு இந்த 10 அவதாரத்தையும் என்னை வந்து இங்கே பேச வச்ச இந்த கடவுளுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நைட்டு வந்து யோகி ஆதித்யநாத் சிஎம் இருக்கார் இல்லையா, உத்தரப்பிரதேசம், அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் வந்து கும்பமேளாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எப்படி எனக்கு தெரியல, இந்த கடவுள் ஏதாவது பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதுதான், ஏன்னா எல்லாருக்கும் இந்த இது வராது, எனக்கு வந்து சிஎம்ஏ எனக்கு அனுப்பிச்சிருக்காரு உத்தரப்பிரதேசத்துலேருந்து. அதனால் இந்த கடவுளை வந்து மீண்டும் வணங்குகிறேன். தயவுசெய்து அனைவரையும் வணங்குகிறேன்.